தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் என்பது தொழிலா சேவையா? அப்படி தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் 2 கட்சிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய மனநிலை அரசியலை தொழிலாக பார்க்குறாங்களா இல்லை சேவையாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறத 2 கட்சியை பார்க்க போகிறோம். அந்த 2 கட்சி எதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சி தான். நம்ம ஐயா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இப்போ இருக்கக்கூடிய அம்மையார் பிரேமலதா அவர்கள், அவங்கள பற்றியும் ஐயா அமமுக டிடிவி தினகரன் ஐயா பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். இப்போ எப்படின்னா, அரசியலுங்கிறது எப்படின்னா சேவை மனப்பான்மையில் செய்கிறது தான் அரசியல். இது எல்லா என் தமிழ் சொந்தங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அப்போ நம்ம வியாபாரி கையில் ஆட்சியை கொடுத்துருவோம். இதுதான் தமிழக அரசினுடைய நிலைமை. நம்ம இவ்வளோ காலங்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அம்மையார் பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தெளிவாக தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் தேமுதிக கட்சி யாரை எதிர்த்து உருவானது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபம் இடிக்கப்படுது. கோயம்பேட்டில் இருக்கிற மண்டபம் இன்னைக்கு அங்கே தான் அவருடைய அடக்கம் பண்ணாங்க. இதனால தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ யாரை எதிர்த்து ஆரம்பித்தாங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு இடையில் ஐயா தனித்து நின்னார். அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தார். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சார். இப்படிலாம் இருந்தவர். அவருடைய இறப்புக்கு முக்கிய காரணமாக இருந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா 100% நான் சொல்லுவேன் திமுக தான். திமுக ஐயா வடிவேலை வச்சு எவ்வளவு அவதூறாக பேச முடியுமோ சில பத்திரிகையாளர்களை ஏவி விட்டு அவரை அதிக ப்ரெஷரை உண்டாக்கி அவரை உடல்நிலையை சீரில்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் திமுக. இது அனைத்து தொண்டருக்கும் தெரியும். ஐயா விஜயகாந்த் அவர்களை நேசிக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். எந்த தொண்டனும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு 10 சீட்டு ராஜ்யசபா எம்பி இதற்காக ஒரு கட்சியில் கூட்டணி. ஸோ இதை என்ன செய்யணும்னா நம்ம மக்களான நாம தான் புரிஞ்சுக்கணும். இங்கே அரசியல் சேவை மனப்பான்மையோடு வர்றவங்க கேட்டால் கொள்கை கூட்டணிம்பாங்க. ஆனால் எனக்கு ராஜ்யசபா எம்பி ஒன்று கொடுங்க, இல்லை எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இந்த பேரங்கள்லாம் பேசப்படுது. இது எல்லாருக்கும் தெரியும். நோட்டு பேரம் சீட்டு பேரம் பேசப்படுது. இப்போ எந்த நலனுக்காக, எந்த மக்கள் நலனுக்காக திமுகவோட கூட்டணி வச்சுது? யாராவது இந்த காணொலியை பார்க்குற என் தமிழ் சொந்தங்கள் யாராவது கமாண்டில் சொல்லுங்க. இதுக்காக தான் அங்கே கூட்டணி வச்சாங்க. இது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனைகளை இவங்க அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று இல்லை. யாருக்கிட்டையும் இதுக்கான பதில் இருக்காது. ஏன் இப்போ அரசியல், நான் ஒரு இடத்தோட கூட்டணி போகிறேன், மக்கள் நலனில் எனக்கு அக்கறை இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை நீங்கள் வந்தால் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குற மாதிரினா உங்களோட கூட்டணி வரேன் அப்படின்னு போனால் அது மக்கள் நலன். எனக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட கூட்டணி வருவாங்கிறது அரசியல் தொழிலாக பார்க்குறாங்களா இல்லை சேவையாக பார்க்குறாங்களா? இதை மக்களாகிய உங்களுக்கே இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட நீங்களே யோசித்து சரியான முடிவை எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே அரசியலுங்கிறது என்னவாக இருக்குது? வியாபாரமாக இருக்குது, தொழில்துறையாக இருக்குது, சேவையாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை. இதை பார்க்குற உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னென்னா, அம்மா பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி மதுவால் பல பிரச்சனைகள் நடக்குது. இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை பார்த்திங்கன்னா மதுவால் தான் நடக்குது. இன்னும் சில கலவரங்கள், சண்டை, சச்சரவு, சில திருட்டுகள், சில கொலைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கியமான மூல காரணம் மது.
இந்த மதுவை நீங்கள் ஒழிப்பேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தா, இல்லை சீட்டு மூலியமாவோ இல்லை ஒரு இது அக்ரிமெண்ட்டாவோ எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு எந்த அரசியல் கட்சியாவது சொல்லியிருக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இதை மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கட்சி தேமுதிகவுடைய கட்சி தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு முழு காரணமாக இருந்த திமுகவோட கூட்டணியை வைக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சுங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஒன்று, அம்மையார் இவர்கள், ஏன்னா மக்கள் சேவைக்காக அரும்பாடுபடுறாங்க. இதை மக்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து நம்ம ஐயா டிடிவி தினகரன், நல்ல மனுஷன், நல்லா பேசுவார், நமக்கும் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஆனால் அமமுக எதுக்கு ஆரம்பிக்கும்? அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யாராவது எதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உண்டு. பெரிய ஞானியோ இல்லை நான் விமர்சகரோ கிடையாது. ஐயா எதற்காக கட்சி ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை எதிர்த்து கட்சி அவர் வந்த நோக்கம் எங்களை கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டில் அதுக்கான இணைப்புக்கான வேலைகளை பார்த்தாங்க. இல்லை அது நடக்காதுங்கிற பட்சத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். கட்சியை ஆரம்பித்து எடப்பாடியை வீழ்த்துவது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி பல ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ஐயா டிடிவி தினகரன். இது அனைவருக்கும் தெரியும், அனைவருக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்னைக்கு எந்த மக்கள் நலனை காவந்து பண்ணுறதுக்கு ஐயா எடப்பாடியோட கூட்டணி வச்சுருக்கார். ஸோ இப்போ நம்ம அம்மையாருக்கு சொன்னோம் அதே கருத்து தான். இவர் எதை மக்கள் சேவைக்காக இதை வந்தால் நான் செஞ்சிருவேன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? திமுகவை வீழ்த்தணும். இவர்கிட்ட இருக்கிற ஒரே கருத்து திமுகவை வீழ்த்துறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு கூட்டணி வீழ்த்தி சாராயத்தை வச்சிருவீங்களா? இல்லை தமிழ்நாடு பாலாறும் தேனாரும் ஓடுமா? இல்லை பாலியல் வன்கொடுமைகள் நடக்காதா? ஆசிரியர்கள் போராட மாட்டாங்களா? இல்லை 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதை அடைச்சிருவீங்களா? என்ன செஞ்சிருவீங்க? அதே திமுக செஞ்சதை கொஞ்சம் எப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சாம்பார் வைக்கிறது இப்படி தான். ஆனால் இவங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு இது சூப்பரான சிறப்பான சாம்பார் அதிமுக பண்ணுறது. அவங்க அதை விட பயங்கரமாக பண்ணுவாங்க. இன்னும் என்னென்னலாம் பொரிச்ச வெங்காயங்கள்லாம் தூவி அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறதுல திமுகவும் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே விளம்பரம். ஸோ இப்போ இந்த 2 கட்சிகளும் வியாபாரம் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பார்க்குற யாராவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, இல்லைப்பா நீ தப்பாக சொல்கிற, இவங்க 2 பேருடைய நோக்கமும் தமிழக மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான மனநிலையில் தான் இருக்கிறவங்க 2 பேருமே, அதுக்காக தான் கூட்டணி வச்சு ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க, அரும்பாடுபடுறாங்க அப்படின்னு யாராவது பார்த்துட்டு கமாண்டில் தம்பிக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.